different types of drugs and your common name, binomial name, அதோட uses, அதோட என்னெல்லாம் வந்து டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னா பார்க்க பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் அதோட கண்டினியூஷன் தான் addiction and dependence. So addiction and dependence. So what is addiction? So what is addiction and dependence? So addiction அப்படின்னா என்ன? ஒரு போதை மருந்து இல்லைன்னா ஏதோ விதமான ஒரு பழக்கத்துக்கு அது அப்படியே நம்ம வந்து அடிக்ட் ஆகுறது. அதாவது நம்ம திரும்ப 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 அதை செஞ்சு அது செய்யணும்னா நம்மளால சப்டெயின் பண்ண முடியாதுங்கிற ஒரு சுச்சுவேஷன் போகிறது தான் வந்து அடிக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் அடிக்ஷன் பார்த்தீங்கன்னா இட் வில் பி a physical or psychological need to take to do or take or use certain substances such as alcohol to the point where it has been harmful to the individual. This addiction behavior can be personally destructive to a person. Over time, addicts start to lose not only their jobs, homes, money, but also friendship, family relationship, and contact with the normal world. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகுது அப்படின்னா ஒரு அடிக்ஷன் அப்படிங்கிறது ஒரு ஃபிசிக்கல் ஆர் சைக்கலாஜிக்கல் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ ஒரு பழக்கத்தை நம்ம உண்டாக்கிக்கிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து நம்மளால மீண்டு வரவே முடியல. ஒரு ஆல்கஹால் எடுத்துக்கிற பழக்கமாக இருக்கலாம், இல்லை ஸ்மோக்கிங்காக இருக்கலாம், இல்லைன்னா வந்து சூயிங்கம் சாப்பிட்றதுக்கு ஒரு அடிக்ஷன் தான் சொல்லுவோம். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அடிக்கடி சூயிங்கம் போட்டு மென்னுட்டே இருப்பாங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ்னால அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு சேஞ்சஸ், அதாவது என்ன சொல்லலாம், இந்த ஸ்டிமுலண்ட் மாதிரியோ இல்லைன்னா ஒரு டிப்ரெசன்ட் மாதிரியோ அது இருக்கக்கூடிய அந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் வந்து நம்ம பாடியில் ரியாக்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி கெட்ட பழக்கத்தினால என்ன ஆகுது, அவங்களுக்கு அவங்களோட வேலை போகுது, அவங்களோட ஃபேமிலியில் இருக்கக்கூடிய சந்தோஷம் போகுது, காசெல்லாம் வந்து ரொம்ப நிறைய அதில் செலவு பண்ணிடுறாங்க. ஸோ ஃபேமிலியோட ரிலேஷன்ஷிப் எல்லாமே போய் நார்மல் வேர்ல்டோட அவங்களால கான்டாக்ட் பண்ணவே முடியாமல் போகுது. So addiction to drugs and alcohol can lead to psychological attachment to certain effects such as euphoria. So euphoria அப்படின்னா என்னன்னா, அந்த ட்ரக் அடிக்டாக இருக்கும்போது இப்போ ஏதாவது ஒரு ஆல்கஹாலாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு மெடிசின்ஸாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு சூயிங்கமாக இருக்கலாம் சொன்ன மாதிரி, இல்லைன்னா ஒரு சாக்லேட்டாக கூட இருக்கலாம். ஸோ ஏதோ ஒன்று அதுக்கு வந்து அவங்க வந்து என்னவா இருக்கலாம், அடிக்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அந்த மயக்கத்தில் அவங்களோட அந்த ஃபீலிங், அந்த டெம்பரரி ஃபீலிங் பார்த்தீங்கன்னா அப்படின்னா அப்படியே மெருந்துட்டு இருக்கிற மாதிரி இருப்பாங்க அப்படின்னா. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீலிங், அதுக்கு பேர் தான் இந்த யூஃபோரியா அப்படிங்கிறது. ஸோ இந்த இந்த ஸ்டேஜுக்கு அவங்க போயிடுறாங்க, அவங்க சைக்கலாஜிக்கலாக வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆகி அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு போயிடுறாங்க. The repeated use of drugs and alcohol may affect the tolerance level of the receptors present in the body. ஸோ நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ரெசெப்டார்ஸ் இல்லையா, நிறைய ரெசெப்டார்ஸ் நம்ம பாடியில் இருக்குது. ஸோ அது பார்த்தீங்கன்னா இந்த ட்ரக்ஸும் இந்த ஆல்கஹாலும் ரெகுலராக எடுக்கிறவங்களுக்கு அது என்ன ஆகிடும், அதோட அக்செப்டன்ஸ் வந்து போயிடுது. ஸோ அதுக்கு மேலே வந்து அதால் வந்து என்ன செய்ய முடியாது, வேலையே செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்து அந்த பாடி வந்து மாறி போயிடுது. ஓகேவா? So these receptors then responds only to the highest dose of drugs and highest dose of drug. ஸோ அவங்க வந்து அந்த ரிப்பீட்டட் யூஸ் ஆஃப் ட்ரக்ஸ்னால என்ன ஆகுது, பாடியில் இருக்கக்கூடிய டாலரன்ஸ் லெவல் இஸ் பீன் change, and these receptors will respond only to the highest dose of drugs, alcohol, leading to the greater intake and addictions. என்ன ஆகும்னா, நார்மல் பாடியாக இருக்கும்போது நார்மல் பர்சன் சடனாக வந்து அவங்க கொஞ்சமாக மினிமம் லெவல் ஆஃப் இன்டேக் ஆஃப் ஆல்கஹாலாக இருக்கலாம், இல்லைன்னா ட்ரக்காக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அது ரொம்ப மினிமமாக இருக்கும்போதே அவங்களுக்கு எப்படி இருக்கும், போது ஏற ஆரம்பிச்சிடும் இல்லையா. ஸோ அவங்க வந்து அடிக்ட் ஆகிடும். அப்படியே அடிக்ட் ஆகி ரொம்ப பழக்கங்கள் ஜாஸ்தியாக அவங்க பாடியில் இருக்கக்கூடிய அந்த டாலரன்ஸ் லெவல் வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ
ஸோ இப்போ அவங்க முதல்ல ஒரு 10 ml இல்லை 50 ml வரைக்கும் குடிக்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த போதை இருக்கும். பழகிட்டாங்க அப்படின்னா அவங்களால வந்து 50 mlலாம் அவங்களுக்கு ஒன்றுமே இருக்காது, அந்த போதையே ஏறாது. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, 100 ml அப்படியே நான் கூட வந்து 500 ml அப்படி போயிட்டே இருப்பாங்க. அவங்களோட இன்டேக் வந்து இட் கீப்ஸ் ஆன் இன்க்ரீஸிங். ஸோ அதிகமாகும்போது நம்ம பாடியில் இருக்கக்கூடிய அந்த டாலரபிள் ரிசெப்டார்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து அதையும் மீறி போகும்போது தான் என்ன ஆகுது, தே வில் கெட் அஃபெக்டட். ஸோ அவங்களோட லிவரோ கிட்னிஸோ எல்லாமே வந்து பாதிக்கப்படும். சரியா? ஸோ இதுதான் வந்து இந்த இந்த கான்செப்ட். எக்ஸசிவ் யூஸ் ஆஃப் ட்ரக் அண்ட் ஆல்கஹால் லீட் டு ஃபிசிக்கல் and physiological dependence. When physiological dependence develops, the drug user gets mentally hooked on that drug. ஸோ என்ன ஆகிடுது, அவங்களுக்கு சைக்கலாஜிக்கல் டிபெண்டன்ஸ் வந்து அந்த மருந்து மேலே வந்துருச்சு அப்படின்னா அவங்களால தானாகவே சர்வே பண்ண முடியாது. ஸோ டோட்டலி தே வில் பி டிபெண்ட் ஒன்லி ஆன் த ட்ரக்காக இருக்கலாம், இல்லை ஆல்கஹாலாக இருக்கலாம். ஸோ அதுதான் அவங்க கண்டினியூஸாக அது இல்லாமல் அவங்களால வாழவே முடியாதுன்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்து அவங்க மாறிடுவாங்க. The drug user constantly thinks only about the drug and has a continuous uncontrollable craving for it. Craving எனக்கு ஆசை, சாப்பிடணுன்ற ஒரு ஆசை அவங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். And this is called as the euphoria. It is characterized by mental and emotional preoccupation with the drug. அவங்க வந்து மென்டலி அண்ட் எமோஷ்னலி என்ன ஆகிடுறாங்க, அந்த ட்ரக்கோ இல்லைன்னா ஆல்கஹாலோடய ரொம்ப பயங்கரமான ஒரு பாண்டிங்கில் இருக்கிறதுனால அவங்களால எதுவுமே வந்து அக்செப்ட் பண்ண முடியாது. Okay. So next, physical dependence is the state to which user's body requires a continuous presence of the drug. ஸோ என்ன ஆகிடுது, அவங்க பாடி வந்து ஃபிசிக்கலாக அது வந்து என்ன தேட ஆரம்பிக்குது, அந்த ஆல்கஹால் இல்லைன்னா அந்த ட்ரக்கை வந்து அது தேட ஆரம்பிக்குது. ஸோ அது இல்லைன்னா தே வில் நாட் சர்வைவ். ஓகேவா? இஃப் த இன்டேக் ஆஃப் த ட்ரக் ஆர் ஆல்கஹால் இஸ் அப்ரப்ட்லி ஸ்டாப், திடீர்னு அதை நிறுத்திட்டாங்க, ரொம்ப நல்லவங்களா இது நான் கொடுக்கவே மாட்டேன், இன்னும் ட்ரக்கே எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நிறுத்திட்டா கூட அவங்க உடம்பு அதை அக்செப்ட் பண்ணாது. He or she would develop withdrawal symptoms. In a sense, the body becomes confused and protests against the absence of the drug. ஸோ அவங்க எடுத்து பழகினதுனால என்ன ஆகும், அவங்க பாடி வந்து அந்த மருந்தோ இல்லைன்னா அந்த ஆல்கஹாலையோ தேட ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த பாடி வந்து கன்ஃபியூஸ் ஆகிடும், நார்மலாக இருக்கணுமா, அந்த மருந்தோடு இருக்கணுமா, இல்லை அந்த ஆல்கஹால் ட்ரக்கோடு தான் இருக்கணுமா அப்படிங்கிற அந்த கன்ஃபியூஷன்லேயே என்ன ஆகிடும், இட் கொலாப்ஸ், அந்த பாடி வந்து கொலாப்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அவங்களுக்கு நிறையா ப்ராப்ளம்ஸ் வர ஆரம்பிக்கும். லைக் ட்ரெமர்ஸ், மைல்டு ட்ரெமர்ஸ் மாதிரி, இல்லைன்னா வந்து அவங்களுக்கு எமோஷனல் சேஞ்சஸ் நிறையா இருக்கும். ஸோ அவங்க பாடியில் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான சேஞ்சஸ், அதாவது மைல்டு ட்ரெமாஸ்லேருந்து கன்வல்யூஷன்ஸ்லேருந்து, ஸோ நிறைய வந்து அவங்க பாடியில் வந்து இருக்கும். அதே மாதிரி சிவியர் அஜிடேஷன். வாட் இஸ் அஜிடேஷன்? அவங்க பாடி வந்து ரெஸ்பாண்ட் பண்ணாது, ஷேக் ஆகிட்டே இருக்கும். சிவியர் அஜிடேஷன் அண்ட் ஃபிட்ஸ் வர ஆரம்பிக்கும். டிப்ரெஸ்டு மூட், எப்பவுமே சோகமாக இருப்பாங்க, ஆங்ஸைட்டியோடு இருப்பாங்க, nervousness, restlessness, irritability, insomnia, தூக்கமின்மை, அண்ட் ட்ரைனஸ் ஆஃப் த்ரோட், அவங்க கொண்ட வறண்டு போயிட்டே இருக்கும். இது எல்லாமே வந்து டிபெண்டிங் அப்பான் த ட்ரக் அப்யூஸ். என்ன மாதிரியான அவங்க ட்ரக்கை எடுக்கிறாங்க அதை பேஸ் பண்ணி தான் இந்த சிம்டம்ஸ் எல்லாம் அவங்களுக்கு இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வில் மூவ் ஆன் டு. So the short-term effects appear only for a few minutes after the intake of the drug and alcohol. The abuser feels a false sense of well-being and pleasant drowsiness. கொஞ்ச நேரத்துக்கு வந்து அவங்களுக்கு அப்படியே ஒரு ட்ரௌசினஸோட இருப்பாங்க. அண்ட் ஆஃப்டர் ஷார்ட் டேர்ம் எஃபெக்ட்ஸ், ரெகுலராக கொஞ்ச நாள் அந்த பழக்கத்துக்கு அவங்க வந்து அடிமையாயிட்டாங்க அப்படின்னு சொன்னாக்கா, அதுக்கப்புறம் வந்து they will be having a pain, euphoria இருக்கும், dullness of senses, alteration in behavior, fear, blood pressure, narcosis, nausea, and vomiting. So these are the symptoms சொல்லலாம் இல்லையா, symptoms of or the effects of use of drug and alcohol after a short period of time. So இதெல்லாம் 2 mark questions உங்களுக்கு கேட்கலாம்.
அண்ட் தென் த ட்ரக் அண்ட் ஆல்கஹால் ஆர் லாங் டர்ம் எஃபெக்ட் இல்லையா, கொஞ்ச நாள் ரெகுலராக அவங்க எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா they'll be having a long term effect leading to the serious damages because of the constant and excessive use. கண்டிப்பாக அவங்க வந்து நிறைய ரெகுலராக நிறைய ட்ரக் வந்து எடுக்க ஆரம்பிப்பாங்க, ஆல்கஹால் குடிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து நிறைய டேமேஜஸ் அவங்க பாடியில் வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். Physical and mental disturbances makes the life of the user unbreakable and torturous. For example, heavy drinking permanently damages the liver and the brain. So ரெகுலராக வந்து அவங்க வந்து மது அருந்திட்டே இருக்காங்க அப்படின்னு சொன்னாக்கா அவங்களுக்கு என்ன ஆக ஆரம்பிச்சிடும், அவங்களோட பிரெயின் எல்லாம் வந்து வீக் ஆக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி நர்வ் சிஸ்டம் வந்து வீக் ஆக ஆரம்பிச்சிடும், அவங்களுக்கு ஞாபக சக்தி குறைய ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிடும் அவங்களோட. The use of alcohol during the adolescence may have long term effects. இல்லையா, சின்ன வயசுல அந்த டீனேஜர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஏஜில் இந்த ஆல்கஹால் பழக்கமோ இல்லை ஸ்மோக்கிங் பழக்கமோ ட்ரக் அடிக்ஷனோ இந்த மாதிரியான அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க அது வந்து லாங் டேர்மில் ரொம்ப நாளைக்கு அதை வந்து அவங்க விடவே முடியாது. ஸோ அவங்க வந்து அது அப்படியே ஒரு அடிமை ஆகிட்டாங்கன்னா அவங்க வந்து யூஸ் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. The alcohol interferes with the ability of the liver to break down fat. ஸோ நம்ம பாடியில் ஜென்ரலாக வந்து லிவர் வந்து என்ன செய்யும், ஃபேட் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் இருக்கக்கூடிய ஃபேட்டை வந்து கன்வெர்ட் பண்ணுறது தான் லிவரோட ஒர்க். ஸோ இவங்க ஆல்கஹால் அதிகமாக எடுக்கும்போது லிவரோட ஃபங்க்ஷன் வந்து ப்ராப்பராக செய்ய முடியாது. ஸோ லிவரில் வந்து ஃபேட் வந்து அக்யூமுலேட் ஆக ஆரம்பிச்சிடும். இட் பிகம்ஸ் ஃபேட்டி லிவர். High levels of alcohol destroy the liver cells, scar tissues grow in the face of the dead cells. And the scarring of the liver is called as liver cirrhosis. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த லிவர் வந்து அதோட ஃபங்க்ஷனை ப்ராப்பராக செய்ய முடியாமல் அதிகமாக வந்து இந்த ஆல்கஹால் வந்து என்ன பண்ணும், இந்த லிவரோட செல்ஸ் எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணுறதுனால இந்த டெட் செல்ஸ் ஆர் பீ ப்ரொடியூஸ் அண்ட் தட் கண்டினியூஸ் கால்ட் as liver cirrhosis. இது ஒரு 2 mark question. The alcohol irritates the stomach lining due to the production of excessive acid leading to ulcers. Excessive alcohol use weakens the heart muscle, causing scar tissue to build up the cardiac muscle fiber. ஸோ அதே மாதிரி அவங்க பாடியில் வந்து அவங்க அதிகமான ஆல்கஹால் எடுக்கும்போது என்ன ஆகுது, கார்டியாக் டிஷ்யூஸ் கூட, அதாவது நம்ம கார்டியாக் மசில்ஸ் சொல்லுவோம் இல்லையா, ஸோ ஹார்ட்டில் இருக்கக்கூடிய அந்த டிஷ்யூஸ் கூட வந்து என்ன ஆகுது, டேமேஜ் ஆக ஆரம்பிக்குது. Cardiac muscle fibers கூட வந்து டேமேஜ் ஆக ஆரம்பிக்குது. So excessive alcohol use weakens the heart muscle, causing scar tissue, build up the cardiac muscle fiber. As a result, heavy drinkers are increased risk of high blood pressure, stroke, coronary artery, and anything. So coronary artery disease வந்து வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸ்ட்ரோக் வரலாம், blood pressure ரைஸ் ஆகலாம். இதெல்லாம் வந்து கூட ப்ராப்ளம்ஸ் ஆஃப் this alcohol addiction as the cardiac muscle gets affected. Next, we'll move on to the next topic. Okay, இந்த இதுதான் பேர். ஸோ எக்ஸசிவ் ஆல்கஹால்னால வந்து உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் சொன்னேன். ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் Korsakoff syndrome. A chronic memory disorder is most common in alcohol misuse. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த ஆல்கஹால் எடுத்தவங்கலாம் வந்து நைட்டு பேசுறத காலைல மறந்துடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மெமரி டிசார்டர். கண்டினியூஸாக ஆல்கஹால் எடுத்துகிட்டே இருந்தாங்க அப்படின்னா அந்த ரொம்ப குடிச்சிருக்கும் போது அவங்க பேசுறது, அவங்க என்ன, அவங்க லாங்குவேஜ், அவங்களோட பிஹேவியர் எல்லாமே வந்து வேறு மாதிரி இருக்கும். அண்ட் பேக் நார்மல் ஆகிட்டாங்க, நார்மல் ஸ்டேட் வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களோட பிஹேவியர் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அந்த கண்டிஷனில் தான் அவங்களுக்கு என்ன பேர் அப்படின்னா Korsakoff syndrome. சரியா, Korsakoff syndrome. இது ஒரு 2 mark question or 1 mark question. So next, prevention and control. How can you prevent a person going into this drug addiction or alcohol addiction? So it is practically possible to prevent someone from using the drugs. And here are some ways to help. என்ன மாதிரிலாம் அவங்க வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட் வந்து எஃபெக்டிவ்லி டீலிங் வித் த பியர் ப்ரெஷர். ஸோ பியர் ப்ரெஷர்னா பியர்ஸ்னா யாரு, கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் வந்து பியர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பியர் அவங்க கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் வந்து நல்லா இருந்தாங்கன்னா, இந்த மாதிரி கெட்ட பழக்கத்துக்குலாம் போகாமல் ரொம்ப நல்லா இருந்தாங்க அப்படின்னா they will not have this habit also. என்ன பண்ணலாம் அப்படின்னா, the biggest reason for the teens to undergo this
start on drugs is due to their friends and peers group imposing pressure on them. ஸோ கூட இருக்கிறவங்க தான் சேர்ந்து இப்போ 4 பேர் ஸ்மோக் பண்ணிருக்காங்க, சும்மா நிற்கிறவங்க கூட என்ன செய்வாங்க, ஏய் ஆச்சு பாருடா அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது அப்படியே அவங்க வந்து விடாமல் அது பழக்கமாக எடுத்துக்கிட்டான் அப்படின்னா that will be very harmful to them. So it is important to have a better group of friends to avoid such harmful drugs and alcohol. ஸோ இந்த மாதிரி என்ன கெட்ட பழக்கங்கள் இருக்குது அவங்களோட பழகிறதே வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். அண்ட் சீக்கிங் ஹெல்ப் ஃப்ரம் பேரண்ட்ஸ் அண்ட் பியர்ஸ். இப்போ ஒருவேளை வேறு ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே அவங்க கெட்ட பழக்கம் கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணலாம், அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட போய் ஹெல்ப் கேட்கலாம். இந்த மாதிரி இந்த பசங்க எனக்கு இந்த மாதிரி சொல்லி கொடுத்தாங்கம்மா, நான் இதை வந்து நான் இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டேன், எனக்கு வந்து இதுலேருந்து வெளியில் வரணும் அப்படிங்கிறதுக்கு அவங்க என்ன பண்ணலாம், அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து ஹெல்ப் கேட்கலாம். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து வந்து என்ன பண்ணலாம், அந்த ஹெல்ப் கேட்டு அவங்க அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு முயற்சி. Help from parents and peers should be sought immediately so that they can be guided properly. Okay, help may even be sought from close friends and trusted friends. ஸோ ரொம்ப தெரிஞ்சவங்க கிட்டேருந்து, ரொம்ப ட்ரஸ்ட் இருக்கக்கூடிய, ரொம்ப நம்பிக்கையாக இருக்கக்கூடியவங்க கிட்டேருந்துலாம் என்ன பண்ணலாம், அவங்க வந்து ஒரு கைடன்ஸ் வாங்கிட்டு அந்த ப்ராப்ளம்லேருந்து வெளியில் வர்றதுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ அதே மாதிரி அவங்களோட அந்த கில்ட்டி, அந்த ஆங்ஸைட்டி, அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா, தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிற அந்த ஃபீலிங் இருக்கும். அந்த ஃபீலிங்லேருந்து அவங்க வெளியே வர்றதுக்கான முயற்சி பண்ணி திரும்பிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாம். இல்லைன்னா என்ன ஆகும், திருப்பி அதே அந்த கெட்ட பழக்கங்களுக்கு தான் அவங்க போயிடுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் எஜுகேஷன் அண்ட் கவுன்சிலிங். இது வந்து it will create a positive attitude to deal with many problems and accept the disappointments in life. ஸோ நிறைய கவுன்சிலிங் கொடுக்கணும். அவங்களுக்கு வந்து இந்த கெட்ட பழக்கத்துலேருந்து மீண்டு வர்றதுக்கும் கவுன்சிலிங் கொடுக்கணும். அதனால அவங்களுக்கு வந்து நிறைய பாதிப்புகள் இருக்கும் அந்த லைஃப்பில். ஸோ அதுலேருந்தும் அவங்க வந்து மீண்டு வரணும். ஸோ அவங்களோட லைஃப்பில் இருக்கக்கூடிய அந்த டிசப்பாயின்மெண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணுறதும், ஸோ ஏதாவது ரொம்ப முக்கியமானதை கூட அவங்க வந்து இழந்திருப்பாங்க. அதாவது நல்ல ஒரு ஃபேமிலியை இழந்திருப்பாங்க அப்படின்னா, அவங்க படிக்கிறதை இழந்து போயிருக்கலாம். அதே மாதிரி அவங்களோட கெரியர், அவங்க வேலை, இல்லைன்னா அவங்களோட வேறு ஏதாவது அவங்க பிஸ்னஸ், அந்த மாதிரி நிறைய லாஸ் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி கெட்ட பழக்கங்கள்னால என்ன ஆகுது, அவங்களோட லைஃப்ல நிறைய டிசப்பாயின்மெண்ட் இருக்கு. அந்த டிசப்பாயின்மெண்ட்லேருந்து அவங்க மீண்டு வர்றதுக்கு நம்ம தேவையான அளவுக்கு என்ன கொடுக்கணும், அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லுக்கிங் ஃபார் டேஞ்சர் சைன்ஸ். ஸோ அது ரொம்ப 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 முக்கியம் இல்லையா, அவங்க வந்து என்ன மாதிரி சுச்சுவேஷனில் இருக்காங்க. ஸோ டீச்சர்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் நீட் டு லுக் ஃபார் த சைன் தட் இண்டிகேட் த டெண்டன்சி டு கோ இன் ஃபார் த அடிக்ஷன். ஸோ அவங்க அந்த அடிக்ஷனுக்கு ஏன் போனாங்க அப்படிங்கிறத வந்து அவங்க கண்டுபிடிக்கணும். ஸோ கண்டுபிடிச்சி அதை ரெக்டிஃபை பண்ணாங்கன்னா திரும்ப போகாமல் இருப்பாங்க இல்லையா. ஸோ வீட்டில் வந்து பேரண்ட்ஸோட ப்ரெஷராக இருக்கலாம், இல்லைன்னா வீட்டில் ஃபேமிலி ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை அவங்களே ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கலாம், ஸோ கூட இருக்கிற சேர்க்கை சரியில்லாமல் இருக்கலாம். அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம். ஸோ அதில் எதுன்றதை கண்டுபிடிச்சா அதை வந்து நம்ம கரெக்டாக சரி பண்ணணும். அதே மாதிரி சீக்கிங் ஃபார் ப்ரொஃபஷனல் அண்ட் மெடிக்கல் அசிஸ்டன்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நாளாக வந்து அந்த குடிப்பழக்கத்துக்கும் போதை பழக்கத்தையும் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, இஃப் தே வில் அதை வந்து அதுலேயே நம்ம வெளியே வரணும், மீண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வந்து சைக்காலஜிஸ்ட் கிட்டயோ இல்லை சைக்காட்ரிஸ்ட் கிட்டயோ நம்ம காட்டி அவங்களோட என்ன சொல்லலாம் கவுன்சிலிங் கொடுத்து நல்லா அவங்கள ட்ரீட்மெண்ட் பண்ணி வெளியே கொண்டு வரலாம். அதே மாதிரி இந்த ரீஅடிக்ஷன், ரீஹேபிட்டேஷன், இது ரெண்டுமே ரீஹேபிட்டேஷன் இது இன்னும் ரொம்ப 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 முக்கியம். அதாவது ரீஅடிக்ஷன் அப்படின்னா இப்போ ட்ரக் எடுக்கிறவங்க அதை விடணும்னு நினைக்கும் போது என்ன ஆகும், அவங்க ஒரேடியா நினைச்சிட்டாங்கன்னா அவங்க பாடி அதை அக்செப்ட் பண்ணாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அந்த மருந்து மாதிரி அந்த ட்ரக்கையும் கொடுத்து சைடில் அது சரி பண்ணுறதுக்கான மெடிசன்ஸையும் கொடுத்து அவங்கள வந்து சரி பண்ணுவாங்க. அதுக்கான ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கு, நிறைய என்ஜிஓஸ் இருக்கு, ரீஹேபிட்டேஷன் சென்டர்ஸ் இருக்கு. அங்கே கூட்டிகிட்டு போய் நம்ம அவங்கள ஒரு 40 days இல்லை 50 days இந்த மாதிரி கோர்ஸ் அங்கே ஜாயின் பண்ணி விட்டோம் அப்படின்னா
அவங்க அந்த போதை பழக்கத்திலேருந்தும் அந்த குடிப்பழக்கத்திலேருந்து மீண்டு நல்ல பர்சனாலே வர முடியும். ஸோ அதெல்லாம் வந்து இந்த மாதிரி மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் எல்லாம் நம்ம கொடுத்து அவங்க வந்து என்ன பண்ணலாம் டு bring them back to the normal life. ஓகேவா? ஸோ அதுவும் வந்து என்னது இதெல்லாம் வந்து ப்ரிவென்ஷன் அண்ட் how to avoid these drug abuse and etc. Okay. So next, mental health and depression. ஸோ மென்டல் ஹெல்த் அண்ட் டிப்ரெஷன் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம எப்படி இருக்கும். ஸோ மென்டல் ஹெல்த் அப்படின்னா மனசளவில் எப்படி நம்ம பாடி வந்து நல்லா ஃபிட்டாக எக்ஸசைஸ் பண்ணி நல்லா ஸ்ட்ராங்காக நல்ல ஒரு வியாதிலாம் இல்லாமல் நம்ம ஹெல்த்தியாக இருந்தாலும் கூட மனசளவில் சைக்கலாஜிக்கலாக வி ஷுட் பி ஆல்சோ வெல். ஸோ அது அந்த அளவு இல்லை. நம்ம வந்து ஏதோ ஒரு குழப்பத்தில் எப்போவுமே எதையோ யோசிச்சுக்கிட்டு எப்போவுமே டிப்ரெஸ்டாக இருக்கிறது. ஸோ இந்த மாதிரிலாம் இருந்தால் கூட நம்ம வெளியில் சிரிச்சுக்கிட்டே தான் இருப்போமே ஒழிய, ஆனால் நம்மளால என்ன பண்ண முடியாது, லைஃப் வந்து நல்லா வாழ முடியாது. நிறைய ப்ராப்ளம், நமக்கு என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் என்ன பண்ணணும், நம்ம கூட இருக்கிறவங்க நம்ம பேரண்ட்ஸ் தான் ரொம்ப முக்கியம். நம்ம பேரண்ட்ஸு இல்லை ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவங்ககிட்ட நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டு அதை வந்து நம்ம எப்படி அதுலேருந்து நம்ம மீண்டு வரலாம், எப்படி நிறைய நிறைய பாசிட்டிவ் தாட்ஸ் வச்சுக்கிட்டு நம்ம வந்து ரொம்ப ஹெல்த்தியாக வாழ கற்றுக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி எல்லாம் வந்து இல்லைனால நமக்கு வந்து நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் நிறைய வரும் நம்ம லைஃப்ல. ஸோ மென்டல் ஹெல்த் இஸ் ஸ்டேட் ஆஃப் வெல்பீயிங் ஆஃப் மைண்ட் வித் செல்ஃப் எஸ்டீம். செல்ஃப் எஸ்டீம்னா என்னது, நம்ம சுயமரியாதை இருக்குது. ஸோ மைண்ட் வந்து என்ன சொல்லுது, நமக்குன்னு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கணும். அதே மாதிரி நம்ம வந்து மைண்ட் வந்து நல்ல ஸ்டேட்ல நல்ல தெளிவான மனநிலையில நம்மளோட சுய நினைவோட இருக்கணும். So self-esteem means of liking yourself and being able to stand up for what you believe is right. ஸோ செல்ஃப் எஸ்டீம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம எதை நினைக்கிறோமோ அது நல்லது, அதுதான் கரெக்ட் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் நமக்கு வரும்போது நம்ம சொல்றது எல்லாரும் அக்செப்ட் பண்ற மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ நம்ம நியாயமா தான் சொல்லுவோம், நம்ம கரெக்டா தான் சொல்லுவோம், அவங்க சொன்னா கரெக்டா தான் இருக்கும் அப்படின்ற ஒரு தாட் வந்து நமக்கும் இருக்கணும், மற்றவங்களுக்கும் இருக்கணும். ஸோ பாசிட்டிவ் மென்டல் ஹெல்த் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் வெல்னஸ். கண்டிப்பா நம்ம ரொம்ப நல்ல லைஃப் வாழறதுக்கு இந்த பாசிட்டிவ் மென்டல் ஹெல்த் வந்து ரொம்ப 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 முக்கியமா இருக்கு. மென்டலி ஹெல்த்தி பர்சன் ரிஃப்ளெக்ட்ஸ் அ குட் பர்சனாலிட்டி. கண்டிப்பா நல்லா ஒரு ஹெல்த்தியா இருக்கிறவங்க, மைண்ட் லெவல்ல ரொம்ப ஹெல்த்தியா இருக்கிறவங்க எப்பவுமே சிரிச்சுட்டு சந்தோஷமா எல்லாரோடையும் நல்லா சகஜமா பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஏதாவது ஒரு குழப்பத்துல இருந்தா கூட அவங்களால என்ன பண்ண முடியாது, எல்லாரோடையும் சந்தோஷமா பேச முடியாது. Activities of mentally healthy people are always appreciated and rewarded by the society as the persons are creative as well as cooperative with the others. Mental health improves the quality of life. கண்டிப்பா அவங்க நார்மலா நல்லா மென்டலி ஹெல்த்தியா இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சொசைட்டியோட மிங்கிள் ஆகி எல்லாம் ஒரு புதுசா ஒரு கிரியேஷன் பண்றது, எல்லாரோடையும் கோஆப்ரேட்டிவ் பண்ணி ஒரு வேலையை செய்யறது எல்லாமே. ஸோ மனசுக்குள்ள ஏதாவது ஒரு குழப்பம் இருந்தா கூட ஒரு குரூப்பா ஒரு ஒர்க் செய்யணும் அப்படின்னு நினைச்சா கூட அவங்களால என்ன பண்ண முடியாது, அவங்களோட கோஆர்டினேட் பண்ணி அதை செய்ய முடியாது. ஸோ டிப்ரெஷன். ஸோ வாட் இஸ் அ டிப்ரெஷன்? டிப்ரெஷன் இஸ் அ காமன் மென்டல் டிஸார்டர். So depression is a common mental disorder that causes people to experience depressed mood loss of interest, pleasure, feelings of guilt, low self-worth, disturbed sleep, poor appetite, low energy and poor concentration. ஸோ டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க எப்படி இருப்பாங்க, இட் இஸ் அ மென்டல் டிஸார்டர். அவங்க மனசளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து எப்படி இருக்கும்னா டிப்ரெஸ்ட் மூடு, எப்பவுமே ரொம்ப சோகமாக இருப்பாங்க, இன்ட்ரெஸ்டே இருக்காது, எதுலேயுமே ஒரு ஆர்வமாக சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி எப்பவுமே ஒரு தாழ்வு மனப்பான்மையோட ஒரு குற்ற உணர்ச்சியோடயே இருப்பாங்க. அண்ட் லோ செல்ஃப் ஒர்த், அவங்கள பற்றி எப்பவுமே வந்து குறைவா நமக்கு இது வராது, நமக்கு செய்ய தெரியாது, நம்ம செஞ்சு அவங்க திட்டுவாங்க அப்படின்ற ஒரு எண்ணங்களோடயே இருக்கிறவங்க தான் வந்து இந்த டிப்ரெஸ்ட் பர்சன்ஸ். அவங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல தூக்கம் இருக்காது, லோ எனர்ஜியா இருப்பாங்க, புவர் கான்சன்ட்ரேஷன். ஸோ இந்த மாதிரி சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் ஆஃப் மென்டல் டிப்ரெஷன் இருக்கிறவங்க வந்து ஸோ லாஸ் ஆஃப் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அண்ட் செல்ஃப் எஸ்டீம், ஆங்ஸைட்டினா ஒரு மாதிரி கோவமா வெறுப்பா வாழ்க்கையே வெறுத்து போன மாதிரி இருக்குது.
not being able to enjoy things that are usually pleasurable or interesting. ஒரு நல்ல ஒரு ஜோக் கேட்டா கூட சிரிக்க மாட்டாங்க. அது கூட ஒரு ரியாக்ஷனே இல்லாம சும்மா நின்னுட்டு ரொம்ப காமன் விஷயம். ஒரு குழந்தை சிரிப்பை பார்த்து கூட சிரிக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயத்த கூட அவங்களால என்ஜாய் பண்ண முடியாம அவங்க இருந்தாங்க அப்படின்னா தே ஆர் இன் டிப்ரெஸ்ட் ஸ்டேட். ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம்? தே ஷுட் ஹேவ் த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ். So they should have some lifestyle changes like exercise, meditation, yoga, healthy food habits can help to relieve from the depression. ஸோ நல்ல ஃபுட்டு, நல்ல ஆரோக்கியமான உணவு சாப்பிடும்போது, நல்ல எக்ஸசைஸ் எல்லாம் செய்யும்போது, மெடிடேஷன், யோகா எல்லாம் செய்யும்போது நம்ம பாடியில் இந்த ஹார்மோன்ஸ் லைக் செரோட்டோனின் அண்ட் என்டார்பின், இந்த 2 ஹார்மோன்ஸும் வந்து நல்லா ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ தீஸ் ஆர் த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ். ஸோ இதுதான் என்ன பண்ணும், ஒரு நரம்புலேருந்து, ஒரு நியூரான்லேருந்து இன்னொரு நியூரானுக்கு அந்த இன்ஃபர்மேஷனை பாஸ் ஆன் பண்ணுது இல்லையா, கனெக்ஷன் பண்ணுது. ஸோ இந்த கனெக்டிவ் ஜங்ஷன்ஸ்ல இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் தான் இருக்கு. ஸோ செரோட்டின் அண்ட் என்டார்பின் ரெண்டுமே வந்து நம்மளோட பாசிட்டிவ் ஆட்டிடியூட ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ நம்ம நல்லா எக்ஸசைஸ் பண்ணி நல்ல ஜாலியாக சிரிச்சுட்டு இருக்கும்போது இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம பாடியில் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ சிரிக்காம உண்மையில இருந்தோம்னா இதெல்லாம் ப்ரொடியூஸ் ஆகாது. இதெல்லாம் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் நம்ம பாடியில் நடக்காது. ஸோ அதனால என்ன ஆகுது, அவங்களுக்கு ரொம்ப டிப்ரெஸ் ஸ்டேட்லேயே இருப்பாங்க. இன்னைக்கு ஒரு ஒரு 10 நிமிஷம் ஒரு ஃப்ரெண்ட்ஸோட நல்லா சேர்ந்து பேசி விளையாடி இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளோட மைண்ட் நல்லா சேஞ்ச் ஆகுது. இப்போ ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 10 மந்த்ஸுக்கு மேலே ஆகுது லாக்டவுன்ல, வீட்டுக்குள்ளேயே இருக்கும். ஸோ வெளியில போய் யாரையாவது பார்க்க மாட்டோமா, பேச மாட்டோமா அப்படின்ற ஒரு மைண்ட் ஸ்டேட்டுக்கு நம்மளுக்கு வந்துட்டோம். ஏன் இன்னும் கொரோனாவாவது ஏதாவது வெளியே போயே ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ்க்கு நம்ம எல்லாருமே வந்துட்டோம். ஸோ அந்த அந்த இடம், அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் தான் வந்து நம்ம அந்த மாதிரி யோசிக்க வைக்குது. ஸோ நீ சடனாக ஒரு புக்கு கொடுக்குறாங்கன்னு சொன்னோன்னே நம்ம ஸ்கூலுக்கு வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வரீங்க, ஒருத்தர் பார்த்துக்கிறீங்க, பேசிக்கிறீங்க. ஸோ அப்போ என்ன ஆகுது, உங்களுக்குள்ள அந்த மைண்ட்ல வந்து அந்த ரியாக்ஷன், நம்ம எவ்வளோ நாள் எவ்வளோ கஷ்டத்துல இருந்தாலும் அது ஃப்ரெண்ட்ஸை பார்த்து பேசும்போது அந்த ஒரு சந்தோஷம் வந்து அளவே இல்லை இல்லையா. ஸோ அதனால தான் வந்து நம்மளோட மூடை வந்து மாற்றிடும். அதே மாதிரி நம்மளோட லைஃப் ஸ்டைல்ல இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்றது, யோகா பண்றது எல்லாத்தையும் வச்சிருந்தோம்னாலே யூ வில் ஹேவ் லாட் ஆஃப் பாசிட்டிவ் ஆட்டிட்யூட் டுவர்ட்ஸ் த. அதே மாதிரி எக்ஸசைஸ்ல எல்லாம் கலந்துட்டாங்கன்னா தே ஹேவ் லாட் ஆஃப் செல்ஃப் எஸ்டீம், அவங்களோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ஜாஸ்தி ஆகும். அவங்களோட கிரியேட் அ சென்ஸ் ஆஃப் எம்பவர்மெண்ட், அவங்களால எல்லாம் முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் அவங்களுக்கு. என்ஹான்ஸ் சோஷியல் கனெக்ஷன்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப். கண்டிப்பா நிறைய பேர்கிட்ட பேசும்போது நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுப்போம். ஸோ அதுலேருந்து வந்து நம்ம அந்த கண்டிஷன்ல, இந்த டிப்ரெஸ் ஸ்டேட்லேருந்து கண்டிப்பா நம்மளால வந்து என்ன ஆகும், ஒரு ஒரு நல்ல லெவலுக்கு நம்மளால வந்து மாறி வர முடியும். ஓகேவா? So the brain, one of the most metabolically active part of the body and needs a steady stream nutrients to function. நல்ல ஒரு சாப்பாடு நம்ம சாப்பிட்டாதான், நல்ல நியூட்ரிஷியஸான சாப்பாடு, நிறைய சாப்பிடணும்னு இல்லை, நம்ம நியூட்ரிஷியஸாக சாப்பிட்டாதான் பிரெயினுக்கு தேவையான மினரல்ஸோ, விட்டமின்ஸோ, ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே அதுக்கு கிடைச்சி அதோட ஃபங்க்ஷன் ப்ராப்பராக இருந்து அதுவும் நல்ல ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணி நல்ல ஒரு கண்டிஷனில் வச்சுருக்கோம் நம்மளோட பாடியை இல்லையா. A poor diet may not provide the nutrients for a healthy body and may provoke symptoms of anxiety and depression. ஸோ நம்மளே நிறைய டைம் அப்சர்வ் பண்ணியிருக்கோம். ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும்போது சூப்பராக வச்சுருக்காங்க, சாப்பிடவே இல்லை அப்படின்னு போகும் இல்லையா. ஸோ அந்த பிரெயினுக்கு தேவையான சப்ளை நம்ம கொடுக்காத டைமில் நமக்கு என்ன பண்ணுவோம், அந்த பிரெயின் வந்து நம்ம எப்பவுமே டிப்ரெஸ் ஸ்டேட்டில் இல்லை ஒரு மாதிரி ஆங்ஸைட்டியில் நம்ம வந்து மாற்றிடும். இதுதான் வந்து இந்த இந்த லெசன் இதோட முடியுது. ஸோ இந்த லெசன்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்லேருந்து நிறைய பார்த்துருக்கோம். சம்மரி பார்த்து இந்த லெசன்ல வந்து பார்த்தீங்கன்னா இம்யூனாலஜி, ஹெல்த் அண்ட் டிசீசஸ்க்கு இந்த லெசன் பேர். பட் இந்த லெசன்ல வந்து நம்ம முதல்ல வந்து நிறைய டிசீசஸ் பற்றி படிச்சிருக்கோம் அண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிசீசஸ். ஜஸ்ட் அந்த சம்மரி மட்டும் அப்படியே வச்சு ஒரு ரீகேப் மாதிரி பார்த்துக்கலாம்.
இப்போ ஹெல்த்னா என்ன, இட்ஸ் கம்ப்ளீட் ஃபிசிக்கல் அண்ட் சைக்கலாஜிக்கல் வெல்பீயிங் ஆஃப் மேன். ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம நிறைய பாக்டீரியா, வைரல் அண்ட் புரோட்டோசோன் டிசீசஸ் பற்றிலாம் நிறைய படித்தோம். அமீபிக் டிசென்ட்ரி, ஃபேலஸ் பற்றியெல்லாம். அதே மாதிரி பர்சனல் அண்ட் cleanliness, hygiene, proper disposal of waste, safe drinking water and immunization இதெல்லாம் வந்து நமக்கு வியாதிகள் வராமல் இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். And drug and alcohol abuse of young and adolescent is another cause of concern. Addiction to drugs and alcohol is happening due to peer pressure, examination related and competition related stress. இல்லையா? அந்த குழந்தைங்களுக்கு வந்து நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்குது. அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து மீண்டு வர்றதுக்காக ஒரு தப்பான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் என்ன பண்ணிடுறாங்க, ட்ரக் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க, ஸ்மோக்கிங் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, அது மாதிரி ஆல்கஹால் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அந்த டயத்துக்கு அது வந்து எப்படி இருக்கும், ஒரு மாதிரி ரிலாக்ஸிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் அது வந்து என்ன ஆகுது, லாங்கர் டைம் ஆஃப் பீரியட்ல வந்து அதை எடுக்கும்போது இட் வில் லீட் டு லாட் ஆஃப் டேமேஜஸ் இன் டு யர் பாடி. ஓகேவா? ஸோ இதுலேருந்து அவங்களை வந்து மீட்டு எடுக்கிறதுக்கு வந்து they have to go under counseling அண்ட் எஜுகேஷன் போகணும், மெடிக்கல் ஹெல்ப், ப்ரொஃபஷனல் மெடிக்கல் ஹெல்ப் போகணும். அதே மாதிரி டி அடிக்ஷன் சென்டர் அந்த மாதிரிலாம் போய் தான் உங்களால் அது வந்து மீண்டு வர முடியும். நெக்ஸ்ட் இம்யூனாலஜி பற்றி படித்தோம். இம்யூனாலஜி அப்படின்னா இட் கிவ்ஸ் இம்யூனிட்டி டு யுவர் பாடி. அண்ட் இதை வந்து ஆன்டிஜன்னா என்ன, ஆன்டிபாடிஸ்னா என்ன, அதே மாதிரி